நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் வேதப்பாட வகுப்பிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பாடம் தாவீதினுடைய 4வது நண்பன். இதுவரைக்கும் 3 நண்பர்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இது 4வது நண்பன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32 37 வரை ஒரு பகுதி. 2வது பகுதி 17ஆம் அதிகாரம் 1 23 வரை உள்ள பகுதி. விசேஷமாக இந்த 4வது நண்பன், அவனுடைய பெயர் ஊசாய். இதுல யார் இவன் என்பதை குறித்து உங்களுக்கு நான் முதல்ல ஒரு அறிமுகத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு நண்பன் மிகுந்த கடினமான பாதையிலே வனாந்தர பயணத்திலே போகும் பொழுது, எல்லோரும் அவனுக்கு எதிராக நிற்கும் பொழுது, அவனுக்கென்று இருக்கிற உண்மையான நண்பர்கள், லாயல் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு கூடவே இருப்பாங்க. நல்லா இருக்கும்போது கூட இருக்கிறது ஈஸி. ஆனால் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில வாழ்க்கையை அப்படியே ரிஸ்க் எடுத்து கொடுக்கறது ரொம்ப கடினம். 3 பேர் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ இந்த 4வது நண்பனும் அப்படியே பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். தாவீதுடைய சொந்த குமாரன் அவனுக்கு எதிராய் வந்து தாவீதை எப்படியாயிலும் வெளியே துரத்திவிட்டு சிங்காசனத்திலே நான் அமர வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் கடந்த பகுதிகளில் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தராகிய ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதை ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்திலே வைத்தாரே, அப்படியும் அவனை அதிலே வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, திட்டத்தோடு கூட ஒரு நல்ல நண்பனை இந்த ஊசாய் மூலமாக கொடுக்கிறார். சரியா? உண்மையிலே இந்த நேரத்தில் எப்படி இருக்குனாக்கா, தாவீது தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து போனான், எருசலேமையும் விட்டு வெளியே வந்து விட்டான். இப்பொழுது எப்படியாகிலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். வனாந்தரத்துக்குள்ளாய் நான் ஓடினாலும் பரவாயில்லை, நானும் என்னோடு இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்களும் அதோடு கூட நண்பர்களும் நாங்கள் பத்திரமா இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு புறப்பட்டு போகிறான். ஆகவே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் நிச்சயமாக என்ன செய்கிறாரு, அந்த அனாயிண்டட் கிங்கை காப்பாற்றி விட வேண்டும் என்று ஊசாயை அவனுக்கு கொடுக்கிறார். சரி, இப்போ முதல் அடையாளம் இந்த ஊசாய்க்கு என்னன்னாக்கா, கடினமான நேரத்திலே உற்ற நண்பனாய் இருக்கிறான். முதல் அடையாளம். சரியா? 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32 37 வரைக்கும் அதை பார்க்குறோம். எப்படின்னாக்கா, இந்த ஆசாரியர்கள் திரும்ப எருசலேமுக்கு போன பிறகு மற்றவர்களோடு கூட ஒலிவ மலையிலே தாவீது ஏறி போகிறார். போய் அழுது கொண்டு மேலே ஏறினாலும் மலையின் உச்சி மட்டும் போய் தேவனை பணிந்து கொண்டு திரும்பி வருகிறார். வருகிற நேரத்தில் அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவனுக்கு எதிராய் வரான். சரியா? இது ஒரு சம்பவம். இப்போ என்னன்னா, ஆரம்பத்திலேருந்து இவர் வரல எருசலேமிலிருந்து. he has not accompanied தாவீது. சரியா? இங்கே வந்து என்ன செய்யறான், இப்போ வந்து பார்த்த உடனே தாவீதுக்குள்ள ஏற்கனவே கலக்கம், ஏற்கனவே மனமுறிவு, மனமடிவு. ஐயோ, இப்படியெல்லாம் வந்து என்னை இன்னமும் இந்த வியரினஸ்குள்ள நடத்துகிறானே என்று சொல்லி என்ன சொல்றான்னா, எப்பா நீ என்னோட இப்படி வந்தினா எனக்கு நீ பாரமா இருப்ப அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை 34 37 வரை அதை சொல்லுகிறான் இல்லையா? சரி, ஆனா இப்ப தாவீது ஒரு வின்னிங் சைட்ல இல்லை, லூசிங் சைட்ல இருக்கான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. he was in a losing side. in spite of that, ஊசாய் அவன் கூட இருக்கணும்னு சொல்லி விரும்பி அவனோடு கூட நிற்கிறதே நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ நீ எருசலேமுக்கு போய் சொல்லிட்டு அப்படியே தாவீது போகல, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே சொல்லுகிறான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு சம்பவம் தான் இந்த என்டையர் ஸ்டோரிக்கு, இந்த லாஸ் ஆஃப் கிங்ஷிப் அண்ட் தென் ரீகெய்னிங் ஆஃப் கிங்ஷிப்புக்கு இது என்டையர் ஸ்டோரி, சென்டர் ஸ்டோரி இதுதான். நீங்கள் அதனால கவனிக்கணும். அப்போ 34 37 வரைக்கும் தாவீது என்ன சொல்லுகிறான்னாக்கா, பாருப்பா, அப்சலோமே அநேக மக்கள் சேர்ந்துட்டாங்க, அதனால நீ என்ன செய்யணும்னா, நீ என்னுடைய உற்ற நண்பன், அதனால நீ அங்கே போய் அவனுக்கு ஊழியக்காரனா உன்னை காண்பித்து அவனுடைய அரண்மனையில இருந்து அங்கே நடக்கிற காரியங்கள், அங்கே பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நான் வனாந்தரத்துக்கு நான் போனாலும் கூட அங்கே இருக்கிற அபியத்தார் சாதோக்கு கிட்ட நீ சொல்லிட்டினா
அவங்க தங்களுடைய குமாரர்கள் இருவரிடத்திலும் சொல்லி என்னிடத்திலே அனுப்புவார்கள், அப்பொழுது நான் தப்பி போய்விடுவேன், திரும்பவுமாக ஒரு நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் சிங்காசனத்திலே வந்து ஏறுவேன் என்று அங்கு சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். 37ஆம் வசனம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? அப்படியே. எப்படி ஆரம்பிக்குது? அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். ரொம்ப ஆச்சரியம் இல்லை? இது பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக குறுக்கே வந்து அவனையும் சரியான நேரத்துக்கு எருசலேமு கொண்டு வராங்க, ஊசாயும் அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி when God is intervening for his own people, nobody can stop him. நிச்சயமாகவே அவரை தடுத்து வைக்க முடியவே முடியாது. சரியா? ரைட். இப்போ இது 15ஆம் அதிகாரம். இப்போ திரும்பவும் 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். ஊசாய்க்கு அங்கே வைத்திருக்கிற வேலை என்னன்னா அகித்தோப்பேல். ரெண்டு மக்களுடைய பேரை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு ஊசாய், அது தாவீதுடைய நண்பன். இன்னொன்னு அகித்தோப்பேல், ஆலோசனைக்காரன். சரியா? இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். இப்போ அப்படியே என்ன பண்றான், அப்படியே மாறி போய் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனா இருக்கிறான். என்ன பண்ணிருக்குனாக்கா வேத வசனத்துல என்ன எழுதி வச்சிருக்குன்னா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. நல்லா கவனிக்கணும். அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பாருங்க, ரெண்டு பேருக்குமே he was loyal but he was not a friend, he was only a counselor. சரியா? அந்த கவுன்சிலிங் ஒர்க்கு அவனுக்கு பண்ணும்போதெல்லாம் தாவீதுக்கு வந்து வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து கொண்டே இருந்தது. அந்த ஆலோசனை ஞானமான ஆலோசனை. சரியா? இந்த 17ஆம் அதிகாரம் அங்கதான் ஆரம்பிக்குது. அகித்தோப்பேல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறான், ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அவனுடைய விஸ்டம் ரொம்ப முக்கியம். இரண்டாவது அடையாளம் என்ன வேணும்னாக்கா ஞானம். தேவனுடைய ஞானம் ரொம்ப 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 முக்கியம். மனுஷன் ஞானம் ரொம்ப தேவைதான். சாரி, மனுஷன் ஞானம் என்ன பண்றான்னா, அந்த அகித்தோப்பேலுக்கு பயங்கரமான ஞானம். அவனை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொன்னான்னாக்கா தேவனே சொல்ற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கிங்கும் சொல்லுவார். அப்பேற்பட்ட நிலைமை. சரியா? இவன் என்ன சொல்றான்னா, எப்படியாகிலும் இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அப்சலோம் கேட்டு நடந்தால் தாவீதை மாத்திரம் கொன்றுவிட்டு, அவனுக்கு ஒரு காலத்துல கவுன்சிலர் இருந்தான், இப்ப என்ன அகேன்ஸ்டா வந்துட்டான், தாவீதை மாத்திரம் கொன்றுவிட்டு எல்லா ஜனங்களையும் யாரிடத்துல கொண்டு வந்துருவேன், உங்களிடத்துல கொண்டு வந்துருவேன்னு அப்சலோம் கிட்ட 2ஆம் வசனத்துல 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சொல்றான். என்ன சொல்றான்னா, ராஜாவை மட்டும்தான் வெட்டுவேன், எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்துருவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்கணும்னு விரும்புறீங்கல்ல, அங்க பாதி இங்க பாதி இருக்கக்கூடாது, எல்லாரும் உங்கள்கிட்ட வரணும், அதுக்கு அவனை மட்டும் நாங்க வெட்டுவேன்னு சொல்லுகிறான். 4ஆம் வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. அங்க வந்து ஒரு ஸ்டாப் கேப். சரியா? அந்த ஸ்டாப் கேப்புக்கு அடுத்த வசனத்துல முதல் வார்த்தையை மாத்திரம் சொல்றேன், நீங்க கவனிச்சு பார்க்கணும். சரியா? 5ஆம் வசனத்துல ஆகிலும், என்னது ஆகிலும், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், இல்ல இதன் மத்தியிலும் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஆகிலும் அப்சலோமுக்கு திடீர்னு செகண்ட் தாட் வருது. இந்த செகண்ட் தாட் அவனுக்கு ஒன்றும் தெரியல, ஆண்டவர் அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தாட்டை அனுப்புகிறார். அல்லேலூயா. அது என்ன சொல்றேன்னா, why not we ask about the counsel of Hushai? அர்க்கீனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியும் ஏன் கேட்கக்கூடாது என்று சொல்லி ஊசாயிட்ட வந்து 6ஆம் வசனத்துல சொல்றான், இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னா நீ என்னப்பா சொல்ற? கவனிங்க, விஸ்டம். 2வது அடையாளம் என்ன தெரியுங்களா? விஸ்டம். 2 சொன்னேன், மனுஷீக ஞானம், இன்னொன்னு தெய்வீக ஞானம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உள்ளே வரும்பொழுதே தெய்வீக ஞானத்தை ஊசாய்க்கு கொடுக்கிறார். அகித்தோப்பேலோ
மனுஷிக ஞானத்தினால இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லுகிறான். சரியா? 7ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. என்னன்னா இந்த பாருங்க, அகித்தோப்பேல் நல்லவன் தான், சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா இப்ப சொன்னது சரியில்லைன்றான். என்ன தெய்வீக ஞானம் பாருங்களேன். அவன் நல்லவன் தான், கரெக்டா தான் சொல்றான், நீங்க கேட்குறீங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், இப்ப அவன் சொல்றது சரியில்லை. ஏன்னு சொன்னா, அவன் விடாய்த்திருக்கும் போது, தனித்திருக்கும் போது திடுக்கிட பண்ணி அவனை மாற்றம் கொண்டு விடுவேன், மக்களை கொண்டு வரேன்னு சொல்றான்ல. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியுமே. பயங்கரமா இருப்பாரு, வேகத்துல இருப்பாரு, யாரு வந்தாலும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுன்னு சொல்லி பறி கொடுத்த குட்டிகளை பறி கொடுத்த கரடியை போல இருப்பாருன்னு சொல்லி 7ஆவதுல ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி தெய்வீக ஞானம் பாருங்க, ரொம்ப சட்டில் கவுன்சில். இவனை எப்படியும் தள்ளிடணும், தாவீதை கொண்டு வந்து வைக்கணும் தான் முக்கியமான லாயல் ஃப்ரெண்டோட ஆதங்கம், ஆசை, விருப்பம். சரிங்களா? அப்படி இருப்பான். அதனால மனம் எறிகிறவர்கள் என்றும் அவருடைய மக்களும் மனம் எறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உடைய தகப்பன் யுத்த வீரனாய் இருக்கிறார். அவர் காலத்துல ஜனங்களோடு இருக்க மாட்டார், தனித்து எங்காவது கெபியிலே தங்கி இருப்பார். நீங்க போனீங்கன்னா நிச்சயமா பண்ண முடியாது. அகித்தோப்பேலின் ஆலோசனையை கேட்டா நீங்க அவ்வளவுதான், நான் சொல்றபடி செல்லுங்க சொல்லி அவன் சொல்லுகிறத நாங்க பாக்குறோம். சரிங்களா? ரைட். 2 அடையாளம் சொல்லிட்டேன். ஒண்ணு என்னன்னா, கடினமான காலங்களிலே கூடவே இருக்கிறவன் நல்ல நண்பன். 2வது, சரியான ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை கொண்டு எதிரிகளுடைய ஆலோசனை தகர்க்கிறவனும் அந்த நண்பன் தான். அகித்தோப்பேலின் ஆலோசனை அவர் என்ன பண்றாரு, தடுத்து போடுகிறதை நாங்க பார்க்கிறோம். சரி, அடுத்தது நான் பார்க்கிறேன் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அப்படியே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அவமாக்கும்படி ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே என்ன பண்றான், அப்சலோத் ஏற்றுக்கொண்டு ஓகே அப்படியே செய்யறன்றான். என்ன அப்படியே செய்யறான்? இவன் என்ன சொல்றான்னாக்கா, இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்க 12,000 பேரோட அவன் சொல்ற மாதிரி நீங்க போய் திடுக்கிட்டு சாகடிக்க முடியாது. நீங்க சமஸ்த இஸ்ரவேல்ட்டையும் நீங்க வந்து நியூஸ் சொல்லி அனுப்புங்க, அநேகரை நீங்க கொண்டு வாங்க, அவ்வளோ பேரோட நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே வானத்து பனி போல அவர் மேல உட்கார வச்சு அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு எல்லாரையும் கொண்டு வந்துருவோம். அப்படின்னா என்னன்னா, திரள் கூட்ட ஜனங்களோடு போகணும், 12,000 பேர் பத்தாதுன்னு அவன் சொல்றான். ஏன்னாக்கா இந்த அப்சலோமுக்கு எப்பயுமே என்னன்னா ஒரு ப்ரைட் இருக்கும். என்ன ப்ரைட்னா, நான் நிச்சயமா தாவீதை காட்டிலும் பெரியவனாவேன், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் என் பக்கம் திருப்பிக்கிட்டால அவங்கெல்லாம் மெச்சுக்கிற அளவுக்கு ராஜாவாவேன். அந்த ப்ரைடை டச் பண்ணி 3வது அடையாளத்தை அவன் சொல்றான். என்ன சொல்றான்னாக்கா, கிரைசிஸ் டைம்ல, அதாவது கடினமான நேரங்களிலே தன்னுடைய உண்மைத்தனமான சிநேகிதத்தை ஊசாய் வெளிக்காட்டு. அந்த 3வது அடையாளம். சரிங்களா? அட்வர்சிட்டியில he was showing his loyalty to David. எங்க? எருசலேம்ல. இந்த ஊசாய் அங்க போய் இப்படி சொல்றதுக்கு யார் காரணம்? தாவீது சொன்ன முதல் ஸ்ட்ராட்டஜி காரணமா, இல்ல ஊசாய்க்கு இருந்த மனுஷீக ஞானம் காரணமா? நீ யோசிச்சு பார்த்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் குறுக்கே வந்து சம்பவங்களில் இடைப்படும் பொழுது அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கமும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதாலே அவர்தான் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்துகிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எக்ஸ்ட்ராடினரி விஸ்டத்தையே தூக்கி போடுகிற அளவுக்கு தெய்வீக ஞானம் யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஊசாய் கிட்ட இருந்துச்சு. நம்முடைய புத்தி கூர்மை ஞானம் அல்ல. நல்ல கவனிங்க, நமக்கு புத்தி கூர்மை, we are intelligent, we have got wisdom நம்ம நினைச்சா நடக்காது. தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவரே நமக்கு நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம் எல்லாத்தையும் கொடுத்தாதான் கர்த்தருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவோம். நம்முடைய நண்பர்களுக்கு உண்மையான நண்பனாய் இருந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தப்புவித்து மறுபடியுமாக முன்னே இருந்த நிலைமைக்கு அவர்களுக்கு கொண்டு வருவோம். 3 அடையாளத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இதோடு கூட இந்த நாளிலே நாம் இதை முடிப்போம். ஜெபம் பண்ணலாமா? இதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய நண்பன் மிகவும் கடினமான காலத்திலே போகும் பொழுது நான் அவனுக்கு உண்மையான நண்பனாய், என் உயிரை பணயம் வைக்கிற நண்பனாய், அவன் தோற்று போகிற நிலைமையிலே இருந்தாலும் கூட போகிற நண்பனாய்,
அவனுக்கு எதிரிகள் வந்தாலும் அந்த ஞானத்தை முறியடிக்கும்படி தெய்வீக ஞானத்தை பெற்ற நண்பனாய் அதை சமயோசிதமாய் பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே ஊழியக்காரனாய் நல்ல என்னுடைய நண்பனுக்கு நல்ல நண்பனாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதனால ஆண்டவரே இதை எங்களுக்கு வச்சிருக்கீங்க. நிச்சயமாகவே தாவீதை ஆண்டவரே ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 ஆண்டுகள் ராஜாவாய் வைக்க வேண்டும் என்பது உங்களுடைய திருவுள திட்டம், சித்தம். அதற்கு எதிரே யார் வந்தாலும் கர்த்தாவே அதை நீ தள்ளி போட்டு ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறீர். கொடா கொடி நன்றி. அதற்கு மனுஷராகிய எங்களை கர்த்தாவே நீர் பயன்படுத்துகிறீர். அங்கே ஊசாயை பயன்படுத்தினீர் ஆண்டவரே ராஜா. மற்ற 3 நண்பர்களை பயன்படுத்தினீர். அதற்காக கொடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கேட்டிருக்கிற எல்லா வசனத்தையும் நாங்கள் தொடர்ந்து தியானித்து வேதத்தை வாசித்து அதை எங்களுடைய ஆண்டவருடைய இருதயத்திலே வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த உமக்கு பிரியமான பிள்ளைகளை நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். சகல துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.